எத்தனை தடவை ட்ரை பண்ணியும் நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு ட்ரிங்கை டெய்லி குடிக்கிறதால நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. நானே பர்சனலாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்து இந்த ஹீமோக்ளோபின் அளவை 7லேருந்து 11 அளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு எதனால் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, தவறான வாழ்க்கை முறை, தவறான உணவு பழக்க வழக்கம், நம்ம உடம்புக்கு தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது தாங்க காரணம். நம்ம உடம்புல ஏற்படுற தலைவலி, உடல் சோர்வு, இதய படபடப்பு, நெஞ்சு வலி போன்றவையெல்லாம் இந்த ஹீமோக்ளோபின் அளவு ரத்தத்தில் குறையறதுனால தான் ஏற்படுது. இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டா நம்ம உயிரிழப்பு போன்ற அபாய நிலைக்கும் தள்ளப்படுறோம். இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான 4 பொருட்கள் என்னன்னா, சாலியா விதைகள், மஞ்சள், புதினா மற்றும் எலுமிச்சை சாறு. சாலியா விதைகள் இதுல எண்ணற்ற சத்துக்கள் அடங்கி இருக்கு. உதாரணமா சொல்ல போனா நம்ம உடம்புக்கு தேவையான ஃபைபர், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல் போன்ற சத்துக்கள் அதிகமா இருக்கு. இந்த சத்துக்களை வச்சுதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல பிரசவத்துக்கு பின்னாடி பெண்களோட ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்கவும், மாதவிடாய் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கும், தாய்ப்பால் உற்பத்தியை பெருக்கத்துக்கும் மருந்து பொருளா பயன்படுத்தினாங்க. மேலும் இந்த சாலியா விதைகளை நம்ம உணவுல டெய்லியும் பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புல ஏற்படுற மலச்சிக்கல் போன்ற வியாதிகளை சரிப்படுத்தி நம்மளோட ஜீரண மண்டலத்துக்கு வலுவை ஏற்படுத்தி கொடுக்குது. மஞ்சள் மற்றும் புதினா நம்ம உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இதுல அதிகமா இருக்கு. லெமன் ஜூஸ்ல விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. நம்ம என்னதான் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல இரும்பு சத்தை சேர்க்கறதுக்கு இந்த விட்டமின் சி சப்போர்ட்ன்றது ரொம்ப தேவையா இருக்கு. நம்ம உடம்புல விட்டமின் சி சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்னதான் ஆரோக்கியமா சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து சேரவே சேராது. இந்த ட்ரிங்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் சாலியா விதைகளை எடுத்துக்கலாம். அதை 1 டம்ளர் தண்ணி என்ற அளவுல ஊற வச்சுக்கலாம். இதை குறைஞ்சது 2 மணி நேரம் வச்சு ஊற வைக்கணும். ஏன்னா அப்போதான் அதுல இருக்கிற சத்துக்களை நம்ம முழுசா எடுக்க முடியும். ஊறினதுக்கு அப்புறம் இந்த சாலியா விதைகளை எடுத்து பார்க்கறப்ப அது ஒரு ஜெல் ஃபார்மேட்ல இருக்கும். ஃபர்ஸ்டா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த லெமன் ஜூஸை 3 டீஸ்பூன் எடுத்து கலந்துக்கலாம். ஏன்னா இந்த லெமன் தான் நம்ம குடிக்கிற ட்ரிங்க்ல இருந்து இரும்பு அப்சார்ப்ஷனை அப்சர்வ் பண்ணும். அடுத்துதான் நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா பேஸ்ட்டை கலந்துக்கலாம். புதினா நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு எக்ஸ்ட்ரா இரும்பு சத்துக்காக 1 டீஸ்பூன் ஜீரக பொடியை எடுத்துக்கலாம். ஜீரக பொடியை கலந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா 1/4 டீஸ்பூன் என்ற அளவுல மஞ்சள் தூளை நம்ம கலந்துக்கலாம். இது கலந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து கலந்துக்கிட்டா நமக்கு தேவையான இந்த ஹலீம் ட்ரிங்க் ரெடி. மொத்தத்துல நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவையான விட்டமின் B12, ஃபோலேட், அயன், விட்டமின் சி, விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் இந்த ட்ரிங்க்ஸ்ல அதிகமாகவே இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபின் அளவு ரீச் ஆனதுக்கு அப்புறம் இது வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா போதும். நம்ம டெய்லி இந்த ட்ரிங்கை காலையில எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். அல்சர் போன்ற குடல் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்க இந்த லெமன் ஜூஸ் பதிலாக ஆம்லா ஜூஸை சேர்த்துக்கிட்டா ஆரோக்கியமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில இருக்க அனிமே பேஷண்ட் அதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விஷன் பாசிபிள்.